ரயில்வே தொழிலாளர்களுடைய நலன்களுக்கு, அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் பெறுவதற்கு, அவர்களுடைய குடும்ப நலன்களை காப்பதற்கு குரல் கொடுத்து வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட உணர்வு இருந்த காரணத்தினால் தான் ரயில் பெட்டியிலே அந்த கழிவறைக்கு போகக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூலிலே இந்த டிக்கெட் பரிசோதகர் அமர்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து, உங்களுக்கு பெர்த் இல்லையா என்று கேட்ட பொழுது, எங்களுக்கு இல்லை, காலியாக சமயத்தில் இருந்தால் நாங்கள் பயன்படுத்தலாம், எங்களுக்கு என்று ஒரு பெர்த் கிடையாது என்று சொன்னவுடன், இது அநீதியாக இருக்கிறதே, பயணிகள் எல்லோருக்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு வசதி செய்து கொடுத்து விட்டு இவர்கள் இப்படி ஒரு கழிவறைக்கு பக்கத்திலே வந்து அந்த இரவு பூராவிலும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று நான் நாடாளுமன்றத்திலே மனச்சாட்சியும் மனிதாபிமானமும் நமக்கு கிடையாதா என்று நான் கேட்டேன். அதன் பிறகு அவர்களுக்கென்று ஒரு பெர்த் ஒதுக்கப்பட்டது. அதைத்தான் நம்முடைய தோழர்கள் அங்காவது ரிசர்வேஷன் கிடைக்காவிட்டால் அவர்கள் மறுமலர்ச்சி திமுக அடையாளத்தை காட்டியவுடன் அந்த மோதிரத்திலோ அல்லது அணிந்திருக்கிற உடையிலேயோ இந்த வண்ணத்தை பார்த்தாலே அவர்களுக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள்.